தீரா காதல் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கிலீஷில் எண்ட்லெஸ் லவ் அப்படின்னும் எட்டர்னல் லவ் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் தான் இந்த தீரா காதல். அப்படி நாயகன் மேலே தீராத காதல் கொண்ட ஒரு பொண்ணை கொத்தின கதை தான் ஹீ லவ்ஸ் மீ ஹீ லவ்ஸ் மீ நாட் அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு படம். 2002 வருஷம் வெளிவந்த இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு ஓவியக் கல்லூரி மாணவி. இவ டாக்டரான ஹீரோவை லவ் பண்ணுறான். ஆனால் அந்த டாக்டருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அவர் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு என் கூட வந்துடுவார் அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறான். ஹீரோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஹீரோயின் ஹீரோவுக்கு தினம் தினம் பரிசுகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி வர பரிசுகளால் திக்குமுக்காடி போறாரு ஹீரோ. ஹீரோயின் சொன்ன மாதிரியே ஹீரோ தன்னுடைய மனைவியை பிரிஞ்சிடுறாரு. ஆனால் தன்கிட்ட வருவார் அப்படின்னு நினச்ச ஹீரோயின் கிட்ட வராமல் போக மனசு உடஞ்சி போன ஹீரோயின் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க. அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி படம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து நம்ம பார்த்த எல்லா சீனும் ரிப்பீட் ஆகும். ஆனால் அது ஹீரோவோட பார்வையில் இருக்கும். உண்மையிலேயே ஹீரோவுக்கு ஹீரோயினை அதிகமாக தெரியாது. பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணு அவ்வளோதான், ஹாய் பாய் மட்டும் தான் சொல்லியிருப்பார். தினம் வர பரிசு பொருட்களால் அது யார் கொடுக்குறாங்கன்னு தெரியாமல் திணறி போயிருப்பார் ஹீரோ. ஹீரோ தன்னைத்தான் லவ் பண்ணுறார், தன்னைத்தான் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிங்கிற ஒரு கற்பனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பா ஹீரோயின். கடைசியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கும். ஒரே காட்சியை வேற கோணத்தை சொல்கிற இந்த டெக்னிக் இந்த படத்தோடு சேர்த்து இன்னும் சில படத்துலையும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். அமரோஸ் பெரோஸ் அப்படிங்கிற தென் அமெரிக்க படத்தில் இந்த டெக்னிக்கை நம்மளால் பார்க்க முடியும். தமிழ் சினிமாவில் ஆயுத எழுத்து, விரும்பாண்டி போன்ற படங்களில் இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹீ லவ்ஸ் மீ அப்படின்னும் செகண்ட் ஆஃப் ஹீ லவ்ஸ் மீ நாட் அப்படின்னும் எடுக்கப்பட்டிருக்கும். ஆட்ரி டோட்டு அப்படிங்கிற பிரெஞ்சு நடிகை ரொம்ப அற்புதமான நடிப்பை இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருப்பாங்க. இவங்க நடித்த அமளி அப்படிங்கிற பிரெஞ்சு படம் உலகம் முழுவதும் இவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்த படம். வண்ண ரோஜா பூக்களோட ஆரம்பித்து வண்ண மாத்திரைகளோட முடிகிற இந்த படத்தில் முடியாதது ஹீரோயின் ஹீரோ மேலே வச்சிருக்கிற தீராத காதல் மட்டும்தான்.